அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சந்திரன் வலுத்த ஜாதகர்கள் இதை செய்தால் விதி மாறும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சந்திரன் வலுத்தவர்கள் அப்படின்னா என்னென்னா, சந்திரன் ஆட்சி உச்சம், திக்பலம், லக்னம், லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கிறது, சந்திர தசாபுத்தி நடக்கிறது, மரபணு ஜோதிட முறையில் சந்திரனோட கர்மப்பதிவு இருக்கிறது, அல்லது சந்திரன் பாதிக்கப்பட்ட அமைப்பு, நீச்சம், ராகுகளோட நெருங்கிய தொடர்பு, இப்படியான அமைப்புகளும் சந்திரன் வலுத்த ஜாதகர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னா அவங்க எப்படியான தன்மையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தோடையும் உணர்வு பூர்வமா உணர்ச்சி ரீதியா அட்டாச்ட் ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு ஹேபிட், ஏதாவது ஒரு நபர்கள், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், பிளேஸு, அல்லது ஏதோ ஒரு செயல், அல்லது ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒன்னோட ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கூடயே ரொம்ப டீப்பா இறங்கிடுவாங்க, ரொம்ப ஆழமா அதோட அட்டாச் ஆயிடுவாங்க. அது நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு ஸ்மூத்தான, ப்ராப்பரான, என்ஜாயபிளான லைஃபா இருக்கும். ஆனா அதுலயே ப்ராப்ளம் வந்தது, அதுலயே ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன்லாம் வந்தது அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது நபரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஸோ அதனால சந்திரன் வலுத்தவர்கள் அதிகப்படியான உணர்வுகள் வெளிப்படுகிற நபர்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான, அவங்கள அறியாமலே, இது வாலண்டியரா செய்யறது இல்லை, அவங்கள அறியாமலேயே அவங்களோட நோக்கம், அவங்களோட வெளிப்பாடுகள் எல்லாமே ஏதோ ஒன்னோட அட்டாச் ஆகுற மாதிரி, ஏதோ ஒன்று ஆழமா இறங்கி அதோட மிங்கிள் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஒன்று ஓவர் மிங்கிள், அல்லது விரக்தி, டிட்டாச்மெண்ட்னு வெளியே வந்துடுறது. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்ல சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முடிவெடுக்க முடியாம, அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் சந்திரன் வலுத்த நபர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இவங்களோட கர்மா குறையிறதுக்கு, விதி மாறுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, விடுதலையான மன உணர்வு, பன்மையத்தன்மை. பன்மையத்தன்மை அப்படிங்கன்னா என்னன்னா, இப்போ ஒரு நபர் தான் இந்த உலக வாழ்க்கை கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சூழல் மட்டும்தான் நம்மளோட மொத்த வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அந்த ஒரு நபர், அந்த ஒரு விஷயம், அல்லது அந்த ஒரு செயல், அந்த ஒரு சூழல் மட்டுமே பிறப்பை எடுத்து பிறக்கல. எண்ணற்ற மனிதர்கள் இருக்காங்க, எண்ணற்ற செயல் இருக்கு, எண்ணற்ற சூழல் இருக்கு, பிளேசஸ் இருக்கு, வேலை இருக்கு, தொழில் இருக்கு, ஆராய்ச்சி இருக்கு, இப்படி நிறைய விதமான சுச்சுவேஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் நிலைகள் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மெச்சூர்டா பார்க்கணும், பன்மையத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய சந்திரன் வலுத்த நபர்கள் ஆரம்பத்திலிருந்தே வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பாதிப்புகளை அவங்களால குறைச்சிக்க முடியும். தேவையில்லாம உன்னோட போய் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு, சென்சிட்டிவா இருந்துக்கிட்டு, பொசசிவா இருந்துக்கிட்டு அதுல பிரச்சனைகள் வர்றதை தடுத்துக்க முடியும். அதோட கொஞ்சம் விடுதலை உணர்வோட என்ன வேணா நடக்கட்டும், என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு டீப்பா எது கூட வந்தாலும் சரி, அங்க ஃப்ரீடம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும், உறுதி பண்ணிக்கணும். விடுதலை மனநிலையோடையே எல்லா இடத்துலையும், எல்லா நபர்கள் கூடயும், எல்லா செயல்கள்லையும் நீங்க இருக்க முயற்சி பண்ணணும். விடுதலை உணர்வே உங்களோட முழு கேரக்டரா மாறிடுச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட். உணர்ச்சி பூர்வமா, உணர்வு ரீதியா இன்ட்ரோவெட்டா இருக்கிற நிறைய நபர்கள் விடுதலை உணர்வோட வாழ்ந்துட்டாங்க, அதை உள்வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல இருக்க மேஜர் ப்ராப்ளங்கள் அவங்களை விட்டு போயிடும். விடுதலை உணர்வு அப்படின்னா என்னன்னா, இந்த எதிர்பார்ப்பு, வெற்றி தோல்வி, பேரு புகழ், ஒன்றை சார்ந்து இருக்கிறது, ஒரு நபரை சார்ந்து இருக்கிறது, ஒன்று கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆயிடுறது, ஒரு நபர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வெக்ஸ் ஆயிடுறது, இப்படின்னு கட்டுப்பாடுகளுக்குள்ள சிக்கி இல்லாம என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா சொல்லட்டும், நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஆர்வமா, விருப்பமா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். தப்போ ரைட்டோ, பாராட்டுறாங்களோ திட்டுறாங்களோ, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் விடுதலை உணர்வு. எதோடையும் சிக்க கூடாது. இந்த உணர்வை, இந்த மனநிலைய நீங்க எந்த அளவு ஆழமா டே டு டே லைஃப்ல கொண்டு வரீங்களோ அந்த அளவு சந்திரன் வலுத்த ஜாதகர்கள் அவங்க ஜாதகத்துல எப்படியான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படியான தசாபுத்தி வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். இந்த ஒரு மனநிலை, அதெல்லாம் ஒரு பொருட்டா கூட இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு தெரியாது. மோசமான கிரக அமைப்பு அவங்க ஜாதகத்துல இருந்தாலும் இப்படி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. வரும், போயிடும், அடுத்த மைண்ட் மாதிரி அடுத்த சூழ்நிலையை நோக்கி போயிடுவாங்க. பெரிய அஃபெக்ட் பண்ணாது, வந்தாலும் போயிடும். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க விடுதலை உணர்வோட, பன்மையத்தன்மையோட இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா சந்திரன் இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கிற ஜாதகர்கள் வாழ்க்கை சிறப்பா அமையும். உங்க ஹாரோஸ்கோப் ரீப்ரோக்ராம் ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கிரகம் எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படும், எப்படி ரீப்ரோக்ராம் உங்க ஹாரோஸ்கோப்பையே மாற்றணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும்
அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.